Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will see KineMaster app layer option features in this video. Now, let's video. In the KineMaster app editing tutorial, first part link second part link I will description click on first part next in the video correct. இப்போ நாம first step KineMaster app open பண்ணலாம். இப்போ இதுல நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட் ஓபன் பண்றேன். இதுல நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா லேயர் ஆப்ஷனோட ஃபீச்சர்ஸ் பத்தி கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது ஃபர்ஸ்ட் நான் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இதுல நான் ஏற்கனவே இந்த லேயர் ஆப்ஷனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஒண்ணொண்ணா இந்த ஆப்ஷனை பத்தி நாம பார்க்கலாம். இன் அனிமேஷன் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த லேயர் ஆப்ஷன் அதாவது இந்த போட்டோ தொடங்குற நேரம் என்ன அனிமேஷன் நம்ம வைக்கிறோமோ அதுதான் என்னன்னா இன் அனிமேஷன். இப்போ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபேட் ன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா இந்த போட்டோ ரன் ஆகுற நேரம் ஃபேட் ஆகி ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு வேற ஏதாவது அனிமேஷன் ஆட் பண்ணனும்னா நமக்கு பிடிச்ச அனிமேஷன் சூஸ் பண்ணி அதை இல்ல ஆட் பண்ணா போதும். இப்போ நான் clockwise ஒரு அனிமேஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவைப்படுற டியூரேஷன் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னா அது அப்ளை ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ப்ளே கொடுக்கிறேன். ப்ளே கொடுத்தோம்னா அந்த அனிமேஷன் இல்ல ஆட் ஆகும். இப்போ நாம லேயர் ஆப்ஷன்ல இருக்க நெக்ஸ்ட் ஃபீச்சர் பத்தி பார்க்கலாம். ஓவரால் அனிமேஷன். இது எதுக்குன்னு பார்த்தோம்னா இந்த போட்டோல கடைசி வரைக்கும் அந்த அனிமேஷன் இருக்கிறதுக்கு யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஓவரால் அனிமேஷன். நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். பிளிங்க் ஷோன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் அந்த போட்டோ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா பிளிங்க் ஆகியே அது வரும். அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா ஓவரால் அனிமேஷன். அதாவது போட்டோ முடிகிற வரைக்கும் அந்த அனிமேஷன் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அவுட் அனிமேஷன் என்னன்னு பார்க்கலாம். அவுட் அனிமேஷன் என்னன்னா இப்போ இந்த போட்டோ முடியுது, அதாவது இந்த லேயர்ல இருக்க போட்டோ முடிகிற நேரம் என்ன அனிமேஷன் இருக்கோ அந்த அனிமேஷன் என்னன்னு பார்த்தோம்னா அவுட் அனிமேஷன். இப்போ நான் போட்டு காட்டுறேன். ஸ்லைட் டவுன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு டியூரேஷன் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த லேயர் போட்டோ முடிகிற நேரம் என்ன பார்த்தோம்னா அது ஸ்லைட் டவுன், அதாவது கீழோடி போய் அது முடியும். நாம இந்த லேயர் ஆப்ஷன்ல இருக்கிற குரோமா கீ ஃபீச்சர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த குரோமா கீனா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு லேயர்ல கலர்ஸ் சேம் கலர்ல இருந்துச்சுன்னா அந்த கலர் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா பின்னால பேக்ரவுண்ட்ல இருக்க போட்டோ கூட ஹைட் ஆகி காட்டும். அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா குரோமா கீ ஃபீச்சர். இந்த குரோமா கீ ஃபீச்சர் எதுல நம்ம யூஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு கிரீன் ஸ்கிரீன் நம்ம பேக்ரவுண்ட் அதாவது பின்னால் நம்ம கிரீன் ஸ்கிரீன் வச்சிருந்தோம்னா அந்த கிரீன் ஸ்கிரீன் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா பேக்ரவுண்ட்ல வேற ஏதாவது போட்டோ வச்சு ஹைட் பண்ணி போடலாம். இப்போ நான் இந்த போட்டோக்கு என்ன பண்ண போறேன்னா குரோமா கீ அப்ளை பண்ண போறேன். குரோமா கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா இந்த கலர் அதாவது இதுல என்னன்னு பார்த்தோம்னா கிரீன் கலர் சேமா இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா இந்த கிரீன் கலர் பின்னால இருக்க போட்டோ கூட என்ன ஆகும்னா ஹைட் ஆகி காட்டுது. இப்போ நாம இந்த லேயர் ஆப்ஷன்ல இருக்க நெக்ஸ்ட் ஃபீச்சர் அதாவது கிராப்பிங்னா என்னன்னு பார்க்கலாம். கிராப்பிங்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த போட்டோ இருக்குன்னா இந்த போட்டோ நம்ம சின்னதாக்குற இல்லை பெருசாக்குறது. இதான் என்னன்னு பார்த்தோம்னா கிராப்பிங். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம விருப்பப்படி ஒரு ஷேப்ல நம்ம வைக்கலாம். இப்போ மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஷேப்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எந்த ஷேப்ல வைக்கிறோமோ அந்த ஷேப்ல இந்த போட்டோ வரும். இப்போ நல்ல சர்க்கிள் ஷேப்ல வச்சிருந்தா சர்க்கிள் ஷேப்ல அந்த போட்டோ வரும். ட்ரையாங்கிள் வச்சுன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா அந்த ஷேப் இதில் வரும். இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த போட்டோ ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. இப்போ நாம கிராப்பிங் ஃபங்க்ஷன்ல இருக்க இன்னொரு ஃபீச்சரை பார்க்கலாம். ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா எண்ட்ல இருக்க திக்னஸை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த போட்டோல இருக்க எண்ட்ல இருக்க திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகி ரொம்ப லைட்டா இப்போ தெரியுது. இது நம்ம விருப்பப்படி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த சேஞ்சஸ் அப்ளை ஆகும். நாம ஆல்ஃபா இல்லைன்னா ஒபேசிட்டி இந்த ஃபீச்சரோட ஃபங்க்ஷன் என்ன பார்க்கலாம். இந்த ஃபீச்சர் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய வைக்கும், அதாவது டிஸப்பியர் ஆக வைக்கும்.
இப்போ நான் கிளிக் பண்ணியிருந்தேன், உங்களுக்கே தெரியும் இது வந்து 100% இருக்குது. இதை நம்ம ரெடியூஸ் பண்ண என்ன பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி கடைசியில் 0 ஆகுறங்க மொத்தமாக மறைஞ்சு போயிடும். இப்போ நமக்கு இந்த ஃபோட்டோ லைட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே கொடுத்தோம்னா இந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகும். இப்போ நம்ம கிராப்பிங் ஃபங்க்ஷனில் இருக்க இன்னொரு ஃபீச்சரை பார்க்கலாம். ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா எண்ணில் இருக்க திக்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபோட்டோவில் இருக்க எண்ணில் இருக்க திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி ரொம்ப லைட்டாக இப்போ தெரியுது. இது நம்ம விருப்பப்படி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா கலர் ஃபில்டர். நான் கிளிக் பண்ணேன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். நமக்கு என்ன கலரில் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண என்ன ஆகும் பார்த்தோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம விருப்பப்படி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த சேஞ்சஸ் வந்து இதில் அப்ளை ஆகும். இதே மாதிரி நிறைய கலர்ஸ் அதில் இருக்கும். அதில் எந்த கலர் நமக்கு விருப்பமோ அதை சூஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர்னு என்னென்னு பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர்னு என்னென்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், வைப்ரன்ஸ், டெம்பரேச்சர், ஹைலைட், ஷேடோ, கெயின், காமா, லிஃப்ட், ஹியூ இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஃபோட்டோட பிரைட்னஸ், சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இப்படி நிறைய இந்த கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷன் என்ன பண்ணோம்னா இந்த ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டும். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர். இப்போ நாம் நெக்ஸ்ட் ஃபீச்சர் அதாவது பிளெண்டிங் என்னென்னு பார்க்கலாம். பிளெண்டிங் என்னென்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நான் ஓவர்லே ஆப்ஷன் கிளிக் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ என்ன ஆகும்னா பேக்ரவுண்ட் ஃபோட்டோ கூட ஓவர்லே ஆகி தெரியும். அதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது ஒவ்வொரு ஃபீச்சருமே என்ன பண்ணுன்னா அந்த ஃபீச்சரோட ஃபங்க்ஷன் நினச்சிங்கன்னா அது வந்து காட்டும். நீங்கள் ஒவ்வொன்றே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒப்பேசிட்டின்னு என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோவோட ஒப்பேசிட்டி அதாவது இந்த ஃபோட்டோ இப்போ வந்து 100% இருக்குது. டிகிரிஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோட விசிபிலிட்டி டிகிரிஸ் ஆகும். இது பார்த்தாலே தெரியும் அந்த ஃபோட்டோ என்ன ஆகுதுன்னா குறைய என்ன ஆகுதுன்னா அந்த விசிபிலிட்டி என்ன ஆகுதுன்னா டிகிரிஸ் ஆகுது. இப்போ நாம் லேயர் ஃபீச்சருக்கு மேலே இருக்க 3 ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ட்ரிம் ஆர் ஸ்ப்ளிட். இந்த ஃபீச்சர் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நான் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் ஆல்ரெடி வந்து இருக்குது. அந்த வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். இது என்ன பண்ணோன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ தான் செகண்ட் ஃபோட்டோ என்ன பண்ணோம்னா நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும். இப்போ இது என்னன்னு பார்த்தோம்னா இந்த லேயர் ஃபோட்டோ ஃபுல் ஸ்க்ரீனாக தெரியறதுக்குள்ள ஆப்ஷன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ பாதி அளவு தெரிகிற மாதிரி கூட வைக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த ஃபோட்டோ வந்து ஹாஃப்க்கு பரவுள்ள ஃபோட்டோ மட்டும் தான் தெரியுது. இந்த ஆப்ஷனில் ஹாஃப்க்கு அதாவது ஹாஃப் வர மட்டும்தான் இந்த ஃபோட்டோ தெரியுது. இதே மாதிரி இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணோன்னு என்ன பண்ணணும்னா ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தோம்னா அந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்ளை ஆகும். இப்போ ப்ளே கொடுத்தோம்னா இந்த சேஞ்சஸ் வந்து என்னென்னா இதில் வந்து எஃபெக்ட் ஆகும். இப்போ ப்ளே ஆப்ஷன் கொடுத்தோம்னா இந்த சேஞ்சஸ் வந்து இந்த ஃபோட்டோவில் தெரியும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து ஒரு பகுதி மட்டும் தான் தெரிஞ்சது. இப்போ நாம் லேயர் ஃபோட்டோவில் இருக்கிற ரொட்டேட் இல்லைன்னா மிரரிங் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இல்லை என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா மிரரிங்னா என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ வந்து அதாவது மிரரில் பார்க்குறேன்னா எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். இப்போ ரொட்டேட்னா என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோவை அது வந்து ரொட்டேட் பண்ணும். நமக்கு விருப்பப்படி எந்த டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணி முடிச்சோன்னு நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே கிளிக் பண்ணுறோம். இப்போ நாம் இந்த லேயர் ஃபோட்டோ சூஸ் பண்ணுற நேரம் சைடில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா டூப்ளிகேட். அதாவது இப்போ இருக்க ஃபோட்டோவை நிறைய டைம்ஸ் வந்து நமக்கு அந்த ஃபோட்டோ வேணும்னா அது நம்ம வந்து என்ன பண்ணலாம் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ண உங்களுக்கே தெரியும் இதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் நம்ம வேணும்னா நம்ம வந்து திரும்ப டூப்ளிகேட் பண்ணணும்.
அப்போ நிறைய ஃபோட்டோ என்ன ஆகும்னா இதில் வந்து வரும். இப்போது டூப்ளிகேட்டு கீழே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். பிரிங் டு ஃப்ரண்ட்னா என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஃபோட்டோ பின்னால் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ முன்னால் கொண்டு வரும். பிரிங் ஃபார்வர்ட்னா என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வரதுக்கு. பிரிங் பேக்வர்ட்னா என்னென்னு பார்த்தோம்னா பின்னால் கொண்டு போகிறதுக்கு. அதே மாதிரி சென்ட் டு பேக்னா லாஸ்ட் சைடில் கொண்டு போயிடும். இப்போது சென்டர் ஹாரிசாண்டலி சென்டர் வெர்டிகலின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோவை சென்டரில் கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த 2 ஆப்ஷன். இப்போது 3 டாட்ஸு கீழே இன்னும் 2 ஃபங்க்ஷன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா அன்டு. அது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு எடிட்டிங் பண்ணிட்டோம்னா அந்த எடிட்டிங் நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம பின்னால் வர வேண்டியிருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா அந்த அண்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இப்போ அந்த அண்டு ஆப்ஷன் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டில் போனோம்னா, அதாவது திரும்ப நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போனோம்னா என்ன பண்ணோம்னா ரீடு பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பண்ண ஒர்க் வந்து வரும். இதான் என்னென்னு பார்த்தோம்னா அண்டு அண்ட் ரீடு ஃபங்க்ஷன். இப்போது இந்த அண்டு அண்ட் ரீடு ஆப்ஷனுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அனிமேஷன். இந்த அனிமேஷன் பற்றி டுட்டோரியல் நான் வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ அந்த அனிமேஷன் பட்டனுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா டெலீட் பட்டன். டெலீட் கொடுத்தோம்னா என்னன்னு பார்த்தோம்னா அந்த லேயர் பிக்சர் என்ன டெலீட் ஆகும். இப்போ அந்த டெலீட் பட்டன் கீழே இன்னொரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண என்னன்னு பார்த்தோம்னா அந்த மேலே இருக்க ஸ்க்ரீன் என்னன்னா கீழே வந்துடும். இப்போ நம்ம KineMasterல நார்மல் ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா பேக் ஸ்க்ரீன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு விடும். நெக்ஸ்ட் 2 ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா அண்டு அண்ட் ரீடு. இதை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பட்டன் என்னன்னு பார்த்தோம்னா எடிட் ஸ்க்ரீன் கேப்சர் பட்டன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா எடிட்டிங் ஸ்க்ரீனில் இருக்க ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு கேப்சர் அண்ட் சேவ் கொடுத்தேன்னா இந்த ஃபோட்டோ என்ன ஆகும்னா எனக்கு ஃபோன் கேலரியில் வந்து சேவ் ஆகும். இப்போ இது வந்து எனக்கு ஃபோனில் வந்து சேவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா கேப்சர் அண்ட் ஆட் அஸ் கிளிப். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகி இன்னொரு கிளிப்பாக வந்து ஆட் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபோட்டோ வந்து இன்னொரு கிளிப்பாக ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா கேப்சர் அண்ட் ஆட் அஸ் லேயர். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகி இது வந்து ஒரு லேயராக வந்து ஆட் ஆகும். இப்போ இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு லேயராக ஆட் ஆகிருக்கு. இப்போ நம்ம KineMasterோட செட்டிங்ஸ் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதுலேயே 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா ஆடியோ, செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா வீடியோ, தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா எடிட்டிங். இப்போ நான் ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இதில் ஆட்டோ மாஸ்டர் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த வால்யூமை அதுவே தானாகவே செட் பண்ணி விடும். இல்லைன்னா நாம தான் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்டோட மாஸ்டர் வால்யூமை செட் பண்ணணும். நாம் எவ்வளோ வேணாலும் நம்ம விருப்பப்படி வைக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டோ ஃபேடின். அதாவது ஒரு சாங் தொடங்குற நேரம் அது தானாகவே என்ன ஆகும்னா ஃபேடின் ஆகி வரும். நீங்களே இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி செக் பண்ணலாம். ஃபேட் அவுட்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சாங் முடிகிற நேரம் என்ன ஆகும்னா ஃபேட் ஆகி என்ன ஆகும்னா முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா வீடியோ ஃபேடின், வீடியோ ஃபேட் அவுட். வீடியோ ஃபேடின்னு என்னென்னு பார்த்தோம்னா அந்த வீடியோ என்னென்னா தொடங்குறனா ஃபேடின் ஆகி தொடங்கும். வீடியோ ஃபேட் அவுட்னு என்னென்னு பார்த்தோம்னா அந்த வீடியோ முடிகிற நேரம் ஃபேட் அவுட் ஆகி முடியும். இந்த 2 ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செய்கிற நேரமே உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா எடிட்டிங் ஆப்ஷன். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஃபோட்டோ கிளிப் இருக்குன்னா அந்த ஃபோட்டோ கிளிப்போட டிஃபால்ட் டியூரேஷன், அதாவது எவ்வளோ நேரம் அந்த ஃபோட்டோ வந்து இருக்கணும், அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் செட் பண்ணிக்கிறோம். நம்ம விருப்பப்படி எவ்வளோ நேரம் வேணாலும் இதை வந்து வைக்கலாம். இது என்னன்னு பார்த்தோம்னா டிஃபால்ட் டியூரேஷன் ஆஃப் அ லேயர், அதாவது லேயரில் இருக்கிற அந்த டியூரேஷன் வந்து இதில் செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்க்ரீன் வந்து எந்த மோடில் இருக்கணும் அதை செட் பண்ணுறதா இது. இந்த 4 ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடியோ ஆப்ஷனில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.